அதில இருக்கிறதான இந்த ஐபிராத் நதியிலே கட்டப்பட்டிருக்கிறதான தூதர்களை குறித்ததான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 3 நாட்களாக இந்த 9வது அதிகாரத்தையே நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு இந்த 9வது அதிகாரத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி ஐபிராத் என்னும் பெரிய நதி எண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு. இந்த தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. கட்டி வச்சிருக்கிறாங்க தூதர்களை. தூதர்கள் அப்படின்னு சொல்றவங்க யாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வேலைகளை செய்வதற்காக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், பணிவிடை ஆவிகள். நமக்கு யார் அவங்க? நமக்கும் அவர்கள் யாருன்னா, அவர்கள் பணிவிடை ஆவிகள். நமக்கான காரியங்களை செய்ய ஆண்டவர் அதாவது ஒரு ஊழியர்களைப் போல, ஒரு வேலைக்காரர்களைப் போல ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்களை வைத்திருக்கிறார். சிலர் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா தெரியாம தூதர்களை வணங்குறாங்க. அப்படி நம்ம வணக்கம் செய்யக்கூடாது. இதை எங்க நம்ம பார்க்கலாம்? வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே யோவான் ஒரு தூதனை பார்த்தோன்னே அப்படியே வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன். உடனே அந்த தூதன் அப்படியே அலர்ட் ஆகி, இப்படின்னு ஒரு தடவை நீ செய்யாதபடிக்கு பார், உன்னோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தான் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை. நானும் ஒரு ஊழியக்காரன் தான், இப்படி செய்யாதபடிக்கு பார். அவனுக்கு உடம்பு நடுங்கிரும். ஏன்னு கேட்டா, ஒரு காரியங்க நடந்து தள்ளப்பட்ட லூசிஃபருடைய காரியம் எதனால் அப்படி நடந்தது? அவன் தன்னை தேவன் போல காண்பித்து தன்னை ஆராதிக்கணும்னு நினைச்சதுனால தான், பெருமை அவனுடைய இருதயத்திலே வந்ததுனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை அங்கிருந்து தள்ளினார். அவன் தள்ளப்பட்ட அந்த லிஸ்ட்டில் அவன் விழுகிறான். அப்போ பாருங்க, அந்த தூதர்கள் யாரு? பணிவிடை ஆவிகள். நமக்கு வேலை செய்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்காரு, காவலாக வைக்கிறதுக்காக. சில தூதர்கள் செய்தியை அனுப்புறதுக்கு, கேப்ரியல் தூதர்கள். சில தூதர்கள் பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவர்களுக்கும் 2 தூதர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ஜெபங்களை, காரியங்களை கொண்டு போகிறது, இன்னொருத்தர் பாதுகாப்பு பண்ணுறது. இப்படி ஆண்டவர் பணிவிடை ஆவிகளை கொடுத்துருக்காரு. அதனால தூதர்களை வணக்கம் செய்யக்கூடாது. ஆண்டவர் ஒருத்தரை மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும்? வணங்கணும். திரியேக தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், அவரை மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காலை வேளையிலே தெளிவான சிந்தையோடு காணப்படக்கூடும். தூதர்களை என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது. பணிவிடை ஆவிகள். அப்போ இங்கே இவர்கள் கட்டப்பட்ட தூதர்கள். ஏன் இவங்களை கட்டி வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிசாசு இந்த உலகத்துல இருந்து, அந்த பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டது போது அவன் மட்டும் விழுகலை பாருங்க. எப்போவுமே ஒரு கெட்டவங்கனாலும் அவங்கள பின்பற்றுறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க பாருங்க. அவன் என்ன பண்ணிறான்? அந்த 1/3 பங்கு தூதர்கள் அவங்கள இவன் சேர்த்து கொள்ளலாம். அவனோடு சேர்ந்து அந்த தூதர்களும் என்ன பண்ணுறாங்க? அவனோடு கூட தள்ளப்படுறாங்க, விழுகிறாங்க கீழே. அங்கேருந்து ஒரு தூதர் கூட்டம் கீழே விழுகுது. 1/3 பங்கு தூதர் கூட்டம் கீழே விழுகுது. ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணிறாரு? அவனு தான் தள்ளப்பட்ட தூதர்கள். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ இங்கே கட்டப்பட்ட தூதர்கள் யார் அப்படின்னு சொன்னால், அந்த அதாவது தள்ளப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய சேனையில் இல்லாத தள்ளப்பட்டவர்கள். அவர்கள் தங்களுடைய அந்த பிசாசுனுடைய கூடிக்கொண்டதினால் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்களை ஆண்டவர் ஐபிராத் நதியிலே கட்டி வைத்திருக்கிறார். யூதா நிருபத்தில் பாருங்கள், யூதா நிருபத்தில் கூட வசனங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு அதிகாரம் தான் யூதா நிருபம். அதில் பாருங்கள், 6வது வசனத்தில் பாருங்கள், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயந்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். எப்படி பாருங்க வசனம். யூதா எழுதுறாரு, அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். யூதா எழுதுறாரு, அவர் தப்ப விடலை. அந்த தள்ளப்பட்ட தூதர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் சங்கிலிகளினாலே, நித்திய சங்கிலிகளினாலே கட்டி, நித்திய சங்கிலி பெர்மனண்ட்டாக, அதுக்கு சங்கிலி தான், அந்த காலத்தில் கட்டி வச்சிருக்கிறார். சில தூதர்கள் பிசாசோடு கூட அது கிரியை செஞ்சுட்டு இருக்குது, வெளியில் இருக்குது. அது ஆண்டவருக்கு திட்டம். ஆண்டவருடைய அந்த திட்டத்தின்படி எதாவது வெளியில் இருக்குது, எதாவது உள்ளே இருக்குது. ஆண்டவர் சாத்தானை சிலுவையில் என்ன பண்ணுறாரு? அவனுடைய தமது மரணத்தினாலே அவனுடைய அதிகாரத்தை ஜெயித்து அந்த அதிகாரத்தை அப்படியே பிடுங்கி நம்ம பிள்ளைகளுடைய கைகளில் கொடுக்குறார். இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? பெற்றுக்கொள்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு சில ஃபார்முலாலாம் இருக்குது. என்ன பண்ணணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும், காரியங்களை செய்யணும். ஆமாம், பிசாசோடு எதிர்த்து நிற்கிறதுக்கு அந்த காரியங்களை செய்யணும். அதிகாரத்தை வழங்கிட்டார் அவர். சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? நித்திய அந்த ரட்சிப்பை ஆண்டு கொடுத்துட்டாரு. சிலர் என்ன பண்ணுறாங்க? இதை ஃபால்ஸ் ப்ரீச் பண்ணுறாங்க.
நித்திய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதும், நீங்கள் வந்து சாகிற வரைக்கும் அந்த ஒரு ரட்சிப்பே போதும். அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வசனம் இருபுறமும் கருக்குள்ளது, பிரியமானவர்களை எல்லாத்தையும் பார்க்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் நம்மை நித்திய ரட்சிப்பினால் ரட்சித்து விட்டார், உண்மைதான். ஆனால் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும். அதுதான் தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுவார். ஆமாம், நீ வந்து என்ன பண்ணு, விசுவாசத்தை காத்துக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காக தான் நீ அழைக்கப்பட்டா, ஓட்டத்தை நீ கரெக்டாக ஓடி முடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை அப்போ நம்ம கவனிக்கணும். அப்போ இங்கே கட்டப்பட்ட அந்த தூதர்கள், கட்டப்பட்ட அந்த நிலைமை என்ன அப்படின்னா, அவர்கள் யார், எப்படிப்பட்டவங்க அப்படின்னா தள்ளப்பட்டவர்கள் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி சிலரை நித்திய சங்கிலிகளினால் கட்டி வைத்திருக்கிறார், சிலரை சில இடங்களில் கட்டி வைத்திருக்கிறார். பாருங்கள், வசனம் சொல்லும், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினேன். இந்த வசனத்தை படிக்கும்போது ஆச்சரியப்பட்டு போகிறது உண்டு. நீதிமொழிகள் இருக்குது இந்த வசனம். ஆண்டு சொல்லுவார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினேன். சாலமோன் ஞானி எழுதி வைப்பார் பாருங்க. அப்போ கோலியாத்தை ஆண்டவர் உருவாக்குறாரு எதுக்கு? அவன் தாவீது கையில் அவன் கல்லடிப்பட்டு சாகணுங்கிறதுக்கு தான் அவனுடைய தீர்மானமே, அவனுடைய பர்பஸே அதுதான். எப்படி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக அவர் மரிப்பதற்காக, நமக்காக அவர் வந்து மரித்து உயிரோடு எழுவதற்காக இந்த உலகத்தில் வந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினாரோ, தாவீது எப்படி ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டு அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார். கோலியாத் எதுக்கு பிறந்தான்னா, தாவீது கையில் அவள் அடிபடுறதுக்காக தான். அவனுடைய பிறப்பின் நோக்கமே அதுதான் பாருங்கள். அப்போ ஆண்டவர் சில நேரத்திலே சில காரியங்களை வைக்கிறார், சிலரை சில காரியங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த இடத்துல அவன் தான் அந்த காரியங்களை என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். இந்த இடத்துல இவர்களை எதற்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சில காரியங்களுக்காக, சில சூழ்நிலைகளுக்காக ஐபிராத் நதியிலே அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அந்த 4 தூதர்கள். அப்போ காரியங்கள் வருகிறது. 6ஆம் தூதன் வந்து எக்காலம் ஊதுனோன்னு தான் அந்த கட்டளை பிறக்குது, நீ இவர்களெல்லாம் அவுத்து விடலாம், டைம் வந்துருச்சு, இவர்கள் அவிழ்க்கப்பட வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு, இவர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன் என்று சொன்னால், இவர்களை கொண்டு சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார், செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது மனுஷரில் 3 1 பங்கை கொள்ளும்படிக்கு, 3 1 பங்கு, எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க, 3 1 பங்கு இந்த காரியம் வந்துட்டே இருக்கும். 1 மணி நேரத்திற்கும், ஒரு நாளுக்கும், ஒரு மாதத்திற்கும், ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அவிழ்த்தாச்சு, அந்த 4 பேர்த்தையும் அவிழ்த்தாச்சு. நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இன்றைக்கு உலகத்தில் அசுத்த ஆவிகள், பல்வேறு விதமான இச்சையின் காரியங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டு அது ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த காரியங்களே நமக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியமாக இருக்குது. இங்கே கட்டப்பட்டிருக்கிற தூதர்கள் வந்து அவிழ்த்து விடப்பட்டாங்கன்னா நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நினச்சி பார்க்கவே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்களெல்லாம் அவிழ்த்து விடப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கவே நம்மளுக்கு பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கப் போகிறது. இன்றைக்கே வந்து கடைசி நாட்களில் கிரியை செய்வதற்காக சில அசுத்த வல்லமைகள் என்ன பண்ணியிருக்கு, கட்டவிழ்த்து விடப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்குறோம். இவை எவ்வளவு நாளும் இல்லாதபடி, எவ்வளவு காலங்களும் இல்லாதபடி அநேக துன்மார்க்கமான செயல்கள், அநேக காரியங்கள், தற்கொலை நாவிகள், குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு மனம் இல்லை, ஒரு ஒளிவு மறைவு, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் காணப்படுகிறது. பரிசுத்தம் இல்லை. அப்போ இந்த மாதிரி தூதர்கள் இவங்களாம் கட்டவிழ்த்து விடப்பட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அவர்கள் எதற்காக கட்டவிழ்த்து விடப்படுகிறார்கள் அப்படின்னா, 1 மணி நேரத்திற்கு, ஒரு நாளுக்கு, ஒரு மாதத்திற்கு, ஒரு வருஷத்துக்கு அவங்க மனுஷரில் 3 1 பங்கு கொள்ளும்படி அவிழ்த்து விடப்படுகிறார்கள். இதற்கு முன்னாடி ஒரு ஆபத்தை நம்ம பார்த்தோம். தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷர்கள், அவங்கள என்ன பண்ணோம், அந்த வெட்டுக்கிளி, பாதாளத்தின் அந்த கரும்புகையிலிருந்து வெளிவருகிறதான அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி, அந்த வெட்டுக்கிளி, அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் 5 மாதம் அளவும் வேதனைப்படுத்துது. கொல்றதுக்கு அதுக்கு அவங்க சாக மாட்டாங்க பாருங்கள். 5 மாதம் இவங்களுக்கு உபத்திரவம், அடுத்தது 1 வருஷம் அளவும், இல்லை மொத்தமாக அது கவனிச்சு பாருங்கள். 1 மணி நேரம், ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம் அவங்கள உபத்திரவப்படுத்துறதுக்கு 3 1 பங்கு இதை என்ன பண்ணுது, கொல்றதுக்காக இது வெளியில் வருது. இங்கே நம்ம பார்க்குறோம் ஐபிராத் நதி அப்படின்னு பார்க்குறோம். என்னது ஐபிராத் நதி? அநேகர் இந்த காரியத்தை குறித்து ஆராயிறாங்க, அநேகர் இந்த காரியத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பைபிள் ஸ்காலர்ஸ் இந்த காரியத்தை குறித்து அநேக காரியங்களை, அநேக தகவல்களை நமக்கு வந்து வழங்குறாங்க. ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறையா இருக்குது பாருங்கள். ஐபிராத் நதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே ஆதி ஆகமத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம்.
ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் பாருங்கள், 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து 4 ஆறுகளை உண்டாக்குவார். அந்த ஏதேன் தோட்டம், ஏதேன் தோட்டம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம பார்வைக்கு குறுகின மாதிரி ஏதோ ஒரு கொஞ்சம் குறுகிய பிளேஸு, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 10 சென்ட்டோ 20 சென்ட்லேயோ ஒரு இடம், அதுக்குள்ளே வந்து ஆதாமியாவளை வச்சு எல்லா தோட்டத்தில் நம்ம பார்வைக்கு தோட்டம்னு நம்ம அப்படி தானே நினைப்போம். ஆனால் அது ஏதேன் தோட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு 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 காரியங்கள் உள்ளேயே எல்லா காரியங்களும் இருக்கும்படி ஆண்டவர் சகலவித கனி விருட்சங்களையும் காரியங்களையும் உருவாக்கி ஆண்டவர் வைக்கிறார். அப்போ இங்கே தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்வதற்கு என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்து தோட்டத்திலிருந்து ஒரு நதி ஓடி, ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்றுன்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 2:10 பாருங்க, நான் படிக்கிற கவனிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில், தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே விதேலோகும் கௌமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பேர். அப்போ ஏதேனிலிருந்து ஓடுகிறதான இந்த கார் என்ன? ஐபிராத்து. 4வது ஆறு தான் என்ன அப்படின்னா ஐபிராத்து அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, யூப்ரட்டிஸ் நதி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. யூப்ரட்டிஸ் நதிக்கு தான் இந்த ஐபிராத்து என்கிறதான இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது பாருங்கள், மெசபத்தோமியா நாகரிகத்தை குறித்து நம்ம நிறைய படிப்போம். இது வரலாற்று பூர்வமான ஒரு இடம் என்று சொல்கிறாங்க. வரலாற்று பூர்வமான ஒரு காரியங்கள். அந்த வந்து இதெல்லாம் நான் ஸ்க்ரீன்லாம் பிபிடி எல்லாம் ரெடி பண்ணினேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலான்னு. ஞானஜோதி சிஸ்டர் ஷேர் பண்ண முடியுமா? உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள் அந்த காரியம். ஓகே சிஸ்டர், ஓகே. அதை அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுங்க. அது வந்து மெசபத்தோமியா அப்படிங்கிறதான ஒரு இடம். மெசபத்தோமியா அப்படின்றதுக்கு அர்த்தமே என்னென்னா, நடுவில், நதிகளுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த சுமேரியர் நாகரிகம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம வந்து சோசியல் சயின்ஸில் படிப்போம், அந்த காரியங்களை நம்மளுக்கு படிப்போம். இந்த ஐபிராத் நதி அப்படிங்கிறது வந்து வேதாக பூர்வமாகவும் சரி, வரலாற்று ரீதியாகவும் சரி, அது கவனித்து பார்க்கப்படுகிறது. அந்த நதியின் கரையில் தான் நாகரீகங்கள் தோன்றி வளர்ச்சி அடைந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த நதியின் ஓரத்தில் தான் நாகரீகங்கள் தோன்றினது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் நிறைய கவனித்து பார்க்கப்படக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது. அப்போ பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் ஆராய்ந்து பார்க்குறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல தான் ஏதேன் தோட்டம் இருந்ததா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒருவேளை அந்த இடத்துல தான் ஏதேன் தோட்டம், அந்த மலைகளுக்கு அடியில் தான் ஏதேன் தோட்டம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த காரியங்களை வந்து சொல்கிறாங்க. அநேக காரியங்களுக்கு இது ஒரு வர்த்தக ரீதியாகவும் இந்த நதி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் உதவிகரமாக இருந்தது. அநேகருடைய அந்த தண்ணீருக்கு தேவையை, தண்ணீர் பற்றாக்குறையை வந்து அது தீர்த்து வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி நாளில் தான் கிழக்கே இருந்து வருகிற ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி இந்த ஐபிராத் நதி வற்றி போகும் என்று தீர்க்க தரிசனமாக வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களெல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இது தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த சீரியா தேசத்தை, மெசபதோமியா, சீரியா, அதெல்லாம் என்ன இடம்னா பாபிலோன், கல்தேயர் பட்டணம், ஊர் பட்டணம்னு சொல்லுவோம். நம்ம ஆபிரகாம் முற்பிதா இருந்த இடம். அந்த இடத்துல ஒரு இடத்துல பாருங்கள், நாகமான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னா, சீரியாவின் நதிகளான ஆப்னாவும் பர்பாரும் அது இல்லையா எங்கள் தேசத்தில், நான் யோர்தானில் வந்து தான் மூழ்கணுமா அப்படின்னு கேட்பார். யோர்தான் நதியில் வந்து மூழ்கணுமா அப்படின்னு சொல்லி. எலிசா சொல்லுவார், யோர்தானில் போய் 7 தடவை நீ மூழ்கினா உன்னுடைய குஷ்டரோகம் சுஸ்தமாயிரும், 7 தடவை மூழ்குன்னு சொல்லிடுவார். அப்போ அவர் சொல்கிற வார்த்தை, சீரியாவின் நதிகளான ஆப்னாவும் பர்பாரும், அது புனித நதிகளாக வச்சுருப்பாங்க. யூப்ரட்டிஸ், டைகரிஸ், அது ஆப்னா, பர்பார். இப்போ இந்த ஐபிராத்துங்கிறது யூப்ரட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல தான் பாருங்கள், இந்த 4 தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த காரியம். இந்த ஐபிராத் நதிங்கிறது சீக்ரெட்டு. அந்த இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரைபடத்தோடு அது வந்து அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த 4 தூதர்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஐபிராத் நதி ஏதேனிலிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாகிறதான இந்த சூழ்நிலை, இந்த ஒரு காரியம் இருக்குதா? இப்போ பாருங்கள், இது ஏதேனில் இருக்கிற நதி ஒன்று.
இன்னொன்று இதில் நாகரிகங்கள் தோன்றி வளர்ச்சி அடைகிறது. இதுதான் வந்து யூப்ரட்டிஸ் நதி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதே சமயத்தில் ஜலப்பிரளயம் வரும் பார்த்திங்களா, நோவாவினுடைய ஜலப்பிரளயம். அப்போ அந்த இடத்துல பேழை வந்து அலராத் அப்படிங்கிற மலைக்கு மேலே தங்கும் அப்படின்றத நம்ம வேதத்தில் பார்ப்போம். அதுவும் எது அப்படின்னா இந்த யூப்ரட்டிஸ் இந்த நதி, ஐப்ராத் நதியோட அந்த மேலே, அந்த மலைகளுக்கு மேலே தான் என்ன ஆச்சு, பேழை வந்து தங்கினது. அப்போ சில காரியங்கள் இந்த இடத்துல தீர்மானிக்கப்படுகிறது இந்த ஐப்ராத்தில். அதே போல் ஆதியாகமத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாங்க சிஸ்டர், அதை பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கொண்டு வாங்க சிஸ்டர். பாபேல் கோபுரம் இருக்கிற மாதிரி, பாபேல் கோபுரம் நெக்ஸ்ட் பிக்சர் கொண்டு வாங்க. இதுதான் பாபேல் கோபுரம் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் நம்ம வந்து பார்ப்போம். பூமியெங்கும் ஒரே பேச்சு இருந்தது, ஒரே பாஷை இருந்தது. ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டி போனாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை வந்து இடிக்கிறாரு. ஆண்டவர் இடித்து தள்ளுற அந்த காரியங்களை வந்து நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல பாஷைகள் தாறுமாறாகும். அது நடந்ததும் இந்த ஆற்றினுடைய கரையில் தான். அப்போ நோவா காலத்தில் அந்த ஜலப்பிரளயம் ஏற்பட்டோன்னே அந்த இடத்துல அந்த பேழை தங்குனதும் அதே இடத்துல தான். இப்படி நிறைய தகவல்கள் வந்து ஐப்ராத் நதியை குறித்து இருக்கிறது. ஐப்ராத் நதியை குறித்து இன்னொன்று சில காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் வந்து சில காரியங்களை சொல்லுவார் ஐப்ராத் நதியை குறித்து. அந்த இடத்துல தான் என்ன ஆகுதுன்னா இந்த 4 தூதர்கள், இந்த 4 பேர் அவங்க கட்டப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட தூதர்கள், அந்த 4 தூதர்கள் இந்த ஐப்ராத் நதியில் கட்டப்பட்டிருக்காங்க. இவர்களை நீ கட்டவிழ்த்து விடு, இந்த காரியங்களை நீ கட்டவிழ்த்து விடு அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் கட்டவிழ்த்து விடப்படும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கிறது, இந்த பிரச்சனைகள் நடக்கிறது. 3 1 பங்கை கொள்ளும்படி, 3 1 பங்கை வந்து கொலை செய்யும்படிக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் வந்து அந்த தூதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த பிக்சரை நம்ம பார்த்தோம். இன்னொரு காரியத்தை கூட பார்க்குறோம். இந்த குதிரைகள், யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகள், அதனுடைய முகம் எப்படி இருக்குது அப்படின்னா சிங்கத்தை போல் இருக்குது, சிங்கம் போல் இருக்குது அப்படி போகும். அது வாள்கள் பாருங்கள், அந்த வாள்கள் வந்து பார்த்திங்கன்னா பாம்பை போல். அது நம்ம படித்தோம் இல்லையா, அது போன அதிகாரத்தில் அந்த காரியங்களை நம்ம படித்தோம். அதாவது போன வசனத்தில் பாருங்கள் 9 வெளிப்படுத்தின விசேஷம் 9:7 பாருங்கள். 9:7 இல்லை அங்கே இல்லை, போன அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதாவது 8வது அதிகாரத்தில் நினைக்கிறேன். அந்த காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து குதிரைகளுடைய குதிரை ஆனால் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் 19வது வசனத்தை பாருங்கள். 19வது வசனம் நம்ம படிக்கிற அதே அதிகாரத்தில் 19வது வசனம். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலையும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளாயும் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன நடக்கிறது அப்படின்னா 16வது வசனத்தில் பாருங்கள். குதிரை சேனையாக இராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்து அவைகளின் தொகையை நான் சொல்ல கேட்டேன். 20 கோடியாக இருக்கிறது குதிரை சேனைகள். இப்போ நம்ம பார்க்குறதான இந்த பிக்சர், அதை அப்படியே ஜூம் பண்ணிருங்க சிஸ்டர். 20 கோடியாக இருக்கிறது. 20 கோடி அந்த இராணுவங்களின் தொகை வருகிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா அது வந்து ஸ்பிரிட்டு, அது வந்து ஒரு ஸ்பிரிட்டு, அசுத்த ஆவிகள், ஈவில் ஸ்பிரிட், அந்த காரியங்கள் வருகிறது. அவைகளுடைய தொகை எத்தனை இருக்குது? 20 கோடி. அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது. யோவானாகி அவர் வந்து தரிசனத்தில் பார்க்குறாரு. அக்கினி நிறம், நீல நிறம், கந்தக நிறம், இதில் மார்க்கவசங்களை உடையவங்களாக இருக்கிறாங்க. குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளை போல இருந்தன. பாருங்கள், இதுதான் அந்த பிக்சர். நம்ம அந்த பிக்சர் பார்த்தோம் இல்லையா, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிக்சர் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க சிஸ்டர். குதிரைகளோட அந்த தலைகள் எப்படி இருந்துச்சா, அந்த குதிரை மட்டும் தனியாக இருக்கும் பாருங்க, அதே காட்டிடுங்க. அதனுடைய தலைகள் வந்து எப்படி இருக்குமா, சிங்கத்தோட அந்த தலைகளை போல. அதனுடைய வாள்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பாம்புடைய வாள்களை போல. அவைகளாலே பாருங்கள், இந்த பிக்சர் தான், அவைகளாலே அது சேதப்படுத்துகிறது. அப்படியே ஜூம் பண்ணிடுங்க. இது வந்து அது அவைகளாலே சேதப்படுத்துகிறது பாருங்கள். அப்போ அந்த ஸ்பிரிட் அப்படின்னா என்னென்னா அந்த சிங்கத்தை போல பீறக்கூடியதான அனுபவம், பாம்பை போல அந்த கொட்டக்கூடியதான அனுபவம். அப்படிப்பட்ட காரியங்கள் வரப்போகிறது. 20 கோடியாக இருந்தது இராணுவங்களின் தொகை, 20 கோடி வரப்போகிறது. ஃபஸ்ட்டு என்ன வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் இந்த கட்டப்பட்ட தூதர்களை வந்து அவிழ்த்து விட்டோன்னா அவங்க வந்து 3 1 பங்கை கொள்ளும்படி 1 வருஷ காலத்துக்கு, 1 மணி நேரத்திற்கு, 1 மாதத்திற்கு, 1 நாளுக்கு, 1 வருஷத்துக்கு ஆயத்தமாகப்படுறாங்க. அடுத்தது 20 கோடி இராணுவ சேனை வருகிறது. அது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது சிங்கங்களின் வாய்களை போல, தேள்களுடைய வாள்களை போல. அப்படிப்பட்டதான ஸ்பிரிட். ஆனால் உலகம் இதை என்ன சொல்லும், அந்தி கிறிஸ்துவினுடைய முத்திரையை தரித்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வியாதியை போல தான் அதை பார்ப்பாங்க. ஏதோ ஒரு
வியாதி, ஏதோ ஒரு காரியம்னு சொல்லி அநேக காரியங்கள் அவங்க வந்து என்ன தேடுவாங்க, வழிகளை தேடுவாங்க. அதுதான் வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் அநேகர் சாவை தேடியும் காணாது இருப்பார்கள். ஆனால் அதே உலகத்தில், அதே கைவிடப்பட்ட உலகத்தில் மகா உபத்திரவத்தின் காலத்துலேயும் சரி, உபத்திரவத்தின் காலத்துலேயும் சரி, மகா உபத்திரவத்தின் காலத்துலேயும் சரி, ஒரு கூட்டம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும். அவங்க எப்படி காப்பாற்றப்படுறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, பகிரங்கமாக ஆண்டவர் இந்த பூமியில் வரும்போது அவரை வரவேற்பதற்காக அவர்கள் அப்படியே வைக்கப்படுவார்கள். அவனுடைய முத்திரையையும் தரிக்க மாட்டாங்க, எந்த சேதத்திலையும் அவங்க அகப்பட மாட்டாங்க. ஏனென்றால் இந்த வாதைகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தேவனுடைய முத்திரையை தரித்தவர்களுக்கு இல்லை, பிசாசின் முத்திரை அணிந்து கொண்டவர்களுக்கு, அவர்களுக்கு பிசாசினுடைய அந்த மிருகத்தின் லக்கத்தை வந்து தரித்தவர்களுக்கான வாதைகள் இந்த காரியங்கள். அவர்கள் இதில் அகப்படுவாங்க. ஆனால் ஒரு குரூப் அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். எப்படி எலியா சொல்லுவார், நான் ஒருத்த மாத்திரம் தான் மிச்சம் இருக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் மீதியாக வச்சுருக்கேன். அதே போல தான் நடக்கும், அதே மாதிரி தான் நடக்க போகிறது. அப்போ பாருங்கள், வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவைகளாலே சேதப்படுத்துகிறது. இந்த குதிரைகள் என்ன பண்ணுது, அந்த வாய்களில் சேதப்படுத்துகிறது, அந்த வாள்களால் சேதப்படுத்துகிறது, இப்படி சேதப்படுத்தி கொண்டே போகிறது. அப்படி இருந்தும் இவ்வளோ காரியம் நடக்குது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, 1/3 பேர் செத்து போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம கொரோனா குறித்ததான காரியங்கள் நம்ம பாருங்கள், மனுஷரில் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதான அதிகாரம் அந்த முத்திரை தான். அந்த முத்திரை உடைஞ்சோன்னு தான் அந்த கொரோனா பாருங்க. அந்த காரியமெல்லாம் இப்போ நம்ம எந்த முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம்? 5வது முத்திரையினுடைய காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள். அவ்வளவுதான் பிரியமானவர்களே, அவ்வளவுதான் முடிய போகுது. அடுத்த 6ஆம் முத்திரை வரப்போகுது. இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் ரகசிய வருகை நடக்க போகிறது. அப்போ நாட்கள் மிக சமீபம், மிக 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 சமீபம். ஆண்டவர் வாசற்படியிலே நிற்கக்கூடிய அனுபவங்கள். ஆனால் அந்த நாளும் அந்த நாளிகையும் யாருக்கு தெரியாது? பிதா ஒருவரை தவிர. அவர் அனுமதி கொடுக்கும்போது என்ன நடக்கும்? ரகசிய வருகை நடக்கும். மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் நம்மை சந்திக்க வருவார். அதனால தான் திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன், அந்த நாளும் அந்த நாளையும் நீங்கள் அறியாதிருக்கிறபடி நான் விழித்திருங்க. ஆனால் சில அடையாளங்களை ஆண்டவர் வைக்கிறார். என் பிள்ளைங்க வீணாக போயிடக்கூடாது, என் பிள்ளைகள் கைவிடப்படக்கூடாதுன்னு அடையாளங்களை வைக்கிறார். அந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கைப்படணும். அந்த அடையாளங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அதற்காக தான் இந்த அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியங்கள் நடக்கிறது, இந்த சூழ்நிலைகள் நடக்கிறது. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள், கொல்லப்படாத ஒரு குரூப் இருப்பாங்க பாருங்க, 1/3 தான் இறந்து போயிருச்சு. அப்போ இந்த வாதைகளாலையும் சில குரூப் இறக்குறாங்க, அவங்களும் இறந்து போகிறாங்க. அவங்க இறக்குறவங்க எங்கே போவாங்க? அவங்க பாதாளத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா மிருகத்தின் முத்திரையை அவங்க தரிச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்க பாதாளத்துக்கு தான் போக போகிறாங்க. ஆனால் இந்த கொல்லப்படாத மனுஷங்க இத்தனை வாதையையும் அனுபவிச்சுட்டு இந்த பூமியில் இருக்கிற இவங்க தப்பிச்சு இருக்கிற இந்த மனுஷங்க, பிசாசின் முத்திரையை தரித்தவங்க, அப்போ கூட அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பேய்களையும் மற்ற மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? 20வது வசனத்தை பாருங்கள். பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பலை. அப்போ கூட அவங்க என்ன பண்ணலை? மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் வெறுக்கிறதான மிக முக்கியமான பாவம் என்ன அப்படின்னு சொன்னால், விக்கிரக ஆராதனை. விக்கிரகாரம்னா ஆண்டருக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாதொரு சுரூபத்தை உண்டாக்காதீங்க, யாதொரு காரியத்தை வணங்காதீங்க, யாதொரு சிலையை நீங்கள் நமஸ்கரிக்காதீங்க. இந்த சிலை நிறுத்துறது, ஃபோட்டோ வைக்கிறது, முன்னாடி காலத்துலலாம் நான் என்னையே நான் சொல்கிறேனே சாட்சியாக, பாரம்பரிய திருச்சபைகளில் நம்ம சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, டிஎல்சி இந்த பேக்ரவுண்டு இதில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? பாரம்பரிய சபைகளில் இந்த ஃபோட்டோ வைக்கிறதான அந்த சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா. ஆனால் இதுதான் ஏசாமியா அப்படின்னா அது கண்டிப்பாக அவர் கிடையாது. யாரோ ஒரு மாடல் நின்று அதை பார்த்து வரைஞ்சது. அவருடைய அந்த அழகை வந்து வர்ணிக்க வார்த்தையே இல்லை. ஆமாம், நம்ம பாடுவோம்ல, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாகையால் சுரூபம் ஒன்றும் இல்லையே, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாகையால் சுரூபம் ஒன்றும் இல்லையே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயந்தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயந்தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அப்ப இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து உருவங்கள் இல்லை அவருக்கு, நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு. அப்ப யாதொரு சிலையை, யாதொரு விக்கிரகத்தை, யாதொரு காரியத்தை நிறுத்தி நம்ம வணங்கக்கூடாது. அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி
முன்னாடி நின்றுட்டு, ஏன்னா அது சடங்காச்சாரமாக அப்படியே பாரம்பரியமாக இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலெல்லாம் சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, அந்த அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அதை பண்ண கூத்தெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச கூத்தெல்லாம் கிடையாது. இன்னும் எப்படி அதை சொன்னால் கூட எனக்கு நினச்சி பார்த்தா கூட அந்த அப்படியே கண்ணு முன்னாடி எனக்கு வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வந்து பாருங்கள், ஒரு உபதேசியாருடைய குடும்பம். எங்கள் தாத்தா உபதேசியார், அப்பாவோட அப்பா, அம்மாவுடைய அப்பாவும் அவரும் உபதேசியார் தான். இவங்க எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், கொயர் பாய்ஸு, கொயரில் நிற்கிறவர், சர்ச்சோட சாவி அவர் கையில் தான் இருக்கும். இந்த டிஎல்சி மணிக்குண்டு சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, காந்திபுரம் டிஎல்சி சர்ச்சு, இப்போ இருக்கிற சர்ச்சு டவுன் ஹால் சர்ச்சு. அதில் அங்கே உள்ளே தான் சர்ச் காம்பவுண்டுக்குள்ளே தான் இவங்க இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் 2 பேருமே டீச்சர்ஸ், இவங்களும் 2 பேருமே டீச்சர்ஸ். இப்போ காரியங்கள் பாருங்கள், இவர் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், இதையே பார்த்து பார்த்து வந்து ஊதுபத்தியெல்லாம் பற்ற வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறது. நம்ம சின்ன வயசுலேருந்து இதை பார்க்குறோம் இல்லையா. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்து எல்லாம் பண்ணுறோம். அதுதான் நான் எதுக்கு இது விழிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, விக்கிரகத்தை வணங்குறது ஆண்டவருக்கு, இது விக்கிரகம் வணக்கம். இதெல்லாம் சிலைகளுக்கு முன்னாடி நின்று நமஸ்கரிக்கிறது, தொட்டு கும்பிடுறது. அதுக்கப்புறம் நான் படித்த ஸ்கூலு எல்லாம் பார்த்திங்கன்னா ரோமன் கேத்தலிக் ஸ்கூல் தான் நான் படித்தது. சென்ட் தெரேசா ஸ்கூல்ஸு அப்படி இந்த மாதிரி. அதுலேயும் ஏதோ மாஸ்க் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக ஃப்ரைடே ஆனால் எங்கே போயிடுவோம் அப்படின்னா, நாங்கள் சர்ச்சில் தான் இருப்போம். போய் எல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல், அப்போவே மினிஸ்ட்ரி 8th ஸ்டாண்டர்ட்லேயே மினிஸ்ட்ரி எல்லாம் ஒரு குரூப் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாம் வருவோம். மரியாள் வணக்கம், இந்த காரியங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் ஒருவர் தான். இப்போ இந்த நேரத்தில் ஆவியானவர் இந்த காரியத்தை சொல்லும்படி ஏவுகிறார் உள்ளத்தில். அதனால் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். அப்போ இந்த வாதையினால் கொல்லப்படாத மனிதர்கள் அப்போ கூட அவங்க என்ன பண்ணலையா, அவங்க பேய்களையும் மற்ற விக்கிரகங்களையும் வணங்குனாங்க, கல் பொன்மரம் அப்படிங்கிறத வணங்குனாங்க. அப்போ நம்ம ஒருவேளை நினைக்கலாம், அவர்கள் வந்து விக்கிரகத்தை தான் வணங்குனாங்க, ஆனால் நாங்கள் இயேசுவின் சிலையை நிறுத்தி தான் வணங்குறோம் அப்படின்னு சொல்லி. வணங்கக்கூடாது. ஆண்டவருக்கு சிலை பிடிக்காது. நம்ம அப்படி அதையவே வணங்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அதுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட்டு போய் உட்காந்துட்டு அதை ஆராதனை செய்ய விரும்பும். ஏன்னா அது தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமானது. அதனால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, அதை நம்ம ஆராதிக்கக்கூடாது, விக்கிரகத்தின் காரியங்களை ஆராதிக்கக்கூடாது. எந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார் சமாரிய பெண்ணுக்கு, எந்த இடத்துல முட்டி போட்டாலும் நான் வருவேம்மா, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, நீ இருதயத்தில் படுத்துக்கொண்டு படிக்கலை, நீ நினச்சாலும் நான் அங்கே இருப்பேம்மா, நீ முட்டி போட்டு ஒரு இடத்துல நீ நின்னாலும் நான் இருப்பேம்மா. அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அது விக்கிரகத்தின் காரியங்கள், ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணுறது. ஃபோட்டோவெல்லாம் அதுக்கப்புறம் தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஃபோட்டோ இருந்துச்சு பாருங்கள், வீட்டுக்குள்ளே தூக்கி போடாமல். எங்கள் மாமனாரும் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு தான், அவங்களும் அந்த மாதிரி காரியங்கள் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் ரொம்ப நாளாக அந்த அந்த டேபிள் மேலே அந்த ஃபோட்டோஸ் இருக்கும், சில காரியமெல்லாம் இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்களுக்குள்ள அந்த காரியத்தை கொண்டு வந்து நல்லா சொல்லிகிட்டே இருப்பேன். டீ குடிக்கும் போதே எங்கள் மாமனாருக்கு எனக்கு சொல்கிற இதே வேலை தான், காஸ்பிள் தான். அப்பா முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும்ப்பா, முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நீங்கள் பரலோகத்தில் போக முடியாது. சொல்லி 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 மகிமையாக அவர் எடுத்தார் பாருங்க முழுக்க ஞானஸ்நானம். அருமையாக முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து நல்லா, அவர் மிலிட்ரி மேன். அவர் நமக்கு நல்லா தெரியும்ல, மிலிட்ரி மேனை என்ன கொடுப்பாங்க, அந்த காரியங்களும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். என்னைக்கு அவர் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தாரோ அன்னையிலேருந்து பாருங்கள், பெங்களூரில் பயங்கரமான ஒரு மீட்டிங் நடந்தது. ஏன்னா நல்லா சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அவார்ட் கொடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நிறைய 2 வாரம் அவர் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் கூப்பிடுறாங்களாம். சாட்சி அதை வந்து சொன்னார், ஜெயிச்சு வந்தார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தாரோ அன்னையிலேருந்து அவருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்து அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போனார். சாட்சியாக சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர். இந்த காலையில் எழுப்புவார், அப்படி எழுப்புவார். அப்போ அந்த காரியங்களெல்லாம் விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போகும்னு சொல்லிட்டு விக்கிரகங்களை வணங்கக்கூடாது. அந்த நேரத்தில் தெரியாமல் அறியாமல் ஒரு வேளை ஃபோட்டோஸு உங்கள் வீட்டில் அந்த மாதிரி காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எடுத்து போட்டுருங்க. அதை நம்ம வணங்கக்கூடாது. அது முன்னாடி நின்று நீங்கள் ப்ரே பண்ணக்கூடாது. ஒருவேளை குடும்பத்தாருக்காக அந்த ஃபோட்டோஸ் நம்ம வீட்டில் ஒரு வேளை இருக்கலாம், அதை நம்ம சங்கடங்களை ஏற்படுத்திடக்கூடாது. அவங்க தெரிஞ்சுக்கொள்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக மௌனம் காக்கணும், அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணுறது, சிலையை தொட்டு கும்பிடுறது, இந்த காரியத்தை செய்யவே செய்யாதீங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்காத காரியம். இங்கே என்ன பண்ணாங்க, அந்த ஜனங்கள் அந்த காரியங்களை விட்டு மனம் திரும்பலை. அந்த காரியங்களை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் உணரலை. அந்த காரியங்களை வந்து அப்படியே அவங்க வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த காரியங்களை விட்டு அவங்க வந்து தங்கள் கொலை பாதகங்களை, சூனியங்களை பாருங்கள். அப்போ சூனியங்கள் இருந்தது, சூனிய மந்திரவாத வித்தை அங்கே காரியங்கள் அப்பவும் இருக்குமா. தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. இந்த சூனியங்களுக்கு வந்து கிரேக்க வார்த்தையில் பார்மோன் அப்படின்னு சொல்லி பேராம் இந்த மந்திரவாதங்களுக்கு. அந்த வார்த்தையிலிருந்து தான் பார்மசி அப்படிங்கிற வார்த்தை வந்து தான். பார்மசி அப்படிங்கிற வார்த்தையே அந்த மந்திர வார்த்தையிலிருந்து, பார்மோன் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் பார்மசிங்கிற வார்த்தை வந்து தான். நம்ம வந்து இதில் பார்ப்போம், மொழியியல் அந்த காரியங்களை பார்ப்போம், தமிழ் லிட்ரேச்சரில் அது வந்து நம்ம படிப்போம்.
எப்படி அப்படின்னு சொன்னால் மொழிகள் எப்படி பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மொழிகள், ஆரிய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிஞ்ச வரலாறுகளை பார்க்கும்போது நிறைய காரியங்கள் வந்து நம்மளுடைய அந்த தமிழில் வந்து அதில் வந்து ஆதிக்கம் செலுத்துவதை நம்ம பார்க்க முடியும். அதிலிருந்து மலையாளம் எப்படி பிரிஞ்சது அப்போ பாருங்கள், இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு ஆங்கிலத்துக்கும் அந்த சில காரியங்கள் எல்லாம் இருக்குது. எப்படி இந்த அந்த ஆதிக்கம் செலுத்துது. ராபர்ட் கால்டுவெல் மொழியியல் அறிஞர்கள் அவங்களாம் சில காரியங்களை வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பார்மோன் அப்படிங்கிற வார்த்தை மந்திர சூனியங்களை குறிக்கிற வார்த்தை தான் பார்மசி அப்படிங்கிற வார்த்தை வந்து அதிலிருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்காலர்ஸ் அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. மொழியியல் ரீதியாக சொல்கிறாங்க. அப்போ இவங்க இதையெல்லாம் விட்டு மனம் திரும்பலை. இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அவங்க மனம் திரும்பலை. அப்போ இந்த காரியங்கள் இவ்வளோ தெளிவாக ஆண்டவர் நமக்கு எதுக்கு இந்த காலை வேளையில் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் பார்த்து இந்த காரியங்களை பார்த்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஐபிராத் நதியிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த 4 தூதர்கள் யார், எதற்காக கட்டப்பட்டிருக்காங்க, அவங்க நல்ல தூதர்களா அப்படின்னா இல்லை, அவங்க அந்தகாரத்தின் அந்த காரியங்களால் இருக்கிறவங்க. அவங்க கடைசி நாட்களில் நரகத்தில் தான் அவங்க தள்ளப்பட போகிறாங்க. அவங்க சில காரியத்துக்காக இருக்கிறாங்க தீங்கு நாளுக்கு. அப்போ இதிலெல்லாம் நம்ம அகப்படாமல் இருக்கணும்னா இந்த காரியத்திற்குள்ளெல்லாம் நம்ம போகாமல் இருக்கணும். ஒருவேளை இந்த காரியத்துக்குள்ளே யார் இருப்பாங்க, கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க, பார்ப்பாங்க, அவங்கள அதை சேதப்படுத்தாது. ஆனால் அங்கெல்லாம் இல்லாதபடிக்கு என் பிள்ளைகளே இதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் மனம் திரும்பிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வைக்கிறார். நாட்கள் சமீபம், மிக சமீபம். அதனால் மிக ஜாக்கிரதையாய் மிக கவனமாய் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை உலகத்தில் நடக்குது பாருங்க காரியம். நியூஸ் தெரியும்ல நமக்கு, காசாவுடைய அந்த போர் நிறுத்திட்டாங்க, கைதிகளை எல்லாம் விடுதலை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி இஸ்ரவேலும் அனுப்புது, காசாவும் அனுப்புகிறாங்க. அவங்களாம் கட்டி பிடிச்சி அவங்களுடைய உறவுகளை பார்த்து எப்படி அதெல்லாம் நினச்சி பாருங்க எப்படின்னு. இஸ்ரவேலுக்கு விரோதமாக காரியம் எழும்பிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை மேற்கொள்ளவே முடியாது. காசா நகரம் பாருங்க, காசாவுடைய குழந்தைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷப்பட்டு போர் நிறுத்திருச்சு. இப்போ அங்கேருந்து வந்து மிலிட்ரியெல்லாம் ஒரு 6 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காரியங்கள்லாம் நடந்து. அங்கேருந்து இஸ்ரவேல் இராணுவமெல்லாம் வெளியில் வருது. காசா குழந்தைகள்லாம் சந்தோஷப்படுறாங்க. அவங்களாம் பாலஸ்தீனியர்கள். அவங்கெல்லாம் அந்த எல்லாமே இது எதுக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா? எல்லாம் தேவாலயத்தை குறித்து தான். அந்த எருசலேம் தேவாலயம் 3வது தேவாலயம் கட்டப்பட ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அது கட்டப்பட ஆரம்பிக்கும் போது ரகசிய வருகை நடந்துடும். எல்லாம் இப்போ போர்டு வச்சுட்டாங்க யூதர்கள் எல்லாம். எருசலேமில் என்ன அப்படின்னா தேவாலயத்துக்கு போகும் வழி இன்னும் தேவாலயமே இல்லைங்க. அங்கே அந்த இடத்துல ஒரு மாஸ்க் தான் இருக்குது, அலஸ்கா மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சுற்றி தான் இவ்வளோ பிரச்சனை. உள்ள என்ன டீப்பாக அநேக காரியங்களை அவங்க சொன்னாலும் உள்ளுக்குள்ளே டீப்பாக போய் பார்த்தா இதுதான் பிரச்சனையே. அது 3வது தேவாலயம் கட்டப்பட ஆரம்பிக்கும் போது ரகசிய வருகை இருக்குது. சுற்றி நடக்கிற காரியம் எல்லாம் அதை குறித்து தான். அதுதான் வசனம் சொல்லுது. யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீங்க, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கை இருங்க. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அலர்ட் ஆகிருங்க, ரெடி ஆகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. யூதர்கள் வந்து அதாவது இயேசுவை மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் ஆலயம் கட்டுறதுக்கு அந்தந்த கோத்திரத்தில் ரெடியாக இருக்காங்க. லேவி கோத்திரம், ஆரோன் கோத்திரம், அவங்கவுங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. பயங்கரமாக எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்கிறோம் பாருங்க. எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனத்தின் முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆமாம், கர்த்தர் நல்லவர். இந்த காரியங்களை நோக்கி பார்க்கும்படி இந்த தியானிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். சில காரியங்களெல்லாம் நடக்குது. எல்லாம் வந்து இஸ்ரவேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு புகழ்றாரு ட்ரம்ப்பை. என்ன அப்படின்னா சமாதானத்துக்கான ஒரு பரிசு கூட இவருக்கு கொடுக்கலாம், சமாதானத்தின் தூதுவர்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சில காரியங்களை முன்னெடுக்கிறாரு பாருங்க. அவர் அநேக ஆபத்திலிருந்து அவர் தப்பிக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். சில காரியங்கள் நிறைய கொள்ளும்படி அவருக்கு விரோதமான காரியங்கள் வரும்போது கூட ஜீவனை ஆண்டவர் ட்ரம்ப்புக்கு காப்பாற்றினார். ஆனால் அவர் வரக்கூடிய சூழ்நிலையே இல்லாதப்ப ஹிலாரி கிளின்டன் அவங்க விரோதமாக வந்து அவங்களுக்கு எதிராக வந்து போட்டிட்டாங்க. ஆனால் இவர் வந்தார், ட்ரம்ப் வந்தார். நிறைய காரியங்கள் இருக்கிறது அமெரிக்க அதிபராக. அப்போ சுற்றி சில தீர்க்க தரிசனங்களெல்லாம் நடக்குது பாருங்கள். இவங்களை சுற்றி வருது. அவர் சொல்கிறாரு, ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் எத்தனையோ தடவை புதின்கிட்ட வந்து அதாவது ரஷ்ய அதிபர்கிட்ட பேசினேன் இந்த போரை நிறுத்தும்படி, ஆனால் அவர் வந்து அதை கைவிடவே இல்லை யுத்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எல்லாம் அப்படியே ஒரு காரியம் மாதிரி வர்ற மாதிரி தோணும். ஆனால் இது நிரந்தரமான சமாதானம் கிடையாது. வேதத்தின்படி இன்னும் சில பயங்கரமான காரியங்கள் நடக்கப்பட போகிறது. அதனால் எச்சரிக்கைப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட. ஆண்டவர் இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கேட்கும்படி கிருபை செய்தார். சில ரகசியங்களை பகிர்ந்து கொடுத்தார். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாளைய தினத்தில் 10வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இப்பொழுது ஜெபித்து நம்ம வாலிபர் கூட்டத்திற்கு நேரம் நம்ம கடந்து செல்ல போகிறோம்.